உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. எலிக்காய்ச்சல் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் எலிக்காய்ச்சலால் 3300க்கும் அதிகமானோர் பீடிக்கப்பட்டுள்ளனர். நாசா விண்வெளி மையத்தால் விண்ணுக்கு ஏவப்பட்ட கியூரியாசிட்டி விண்கலம் தற்பொழுது செவ்வாய் கிரக உச்சியில் கால் பதித்து அங்குள்ள மண் மற்றும் பாறைகளை வெட்டி எடுத்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாடுகளும் செவ்வாய் கிரகத்தை ஆராய மும்முரமாக செயற்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் இந்தியா புதிய விண்கலம் ஒன்றை ஏவ திட்டமிட்டுள்ளது. அமேசான் காடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் 441 புதிய வகை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பூச்சி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பூனை போல் முகம் கொண்ட, பூனை போல் ஒளி எழுப்பக்கூடிய குரங்கின வகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இன்று நடைபெற்றது. இதேவேளை பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 6வது ஒருநாள் சர்வதேச போட்டி நாளை நடைபெறவுள்ளது. கடந்த இரு போட்டிகளும் மழையால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த இரு போட்டிகளும் மழையால் பாதிக்கப்பட்டதால் இந்திய அணியினர் முதலிடத்தை தக்கவைப்பதற்கான வாய்ப்பு நீடித்துள்ளது. சர்வதேச ஒருநாள் தரவரிசையில் கடந்த 2012 ஜூலை முதல் இந்திய அணியினர் முதலிடத்தில் 122 புள்ளிகளோடு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சச்சின் டெண்டுல்கர் விளையாடும் 200வது டெஸ்ட் போட்டியில் முதல் பந்தில் டக் அவுட் செய்வோம். மேற்கிந்திய தீவு அணித்தலைவர் டாரன் சமி பேட்டி. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் சச்சின் அடுத்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக கருத்துக்கள் விமர்சனங்கள் வெளியாக இருந்தது. இதற்கு பதிலளித்த சச்சின், அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் எனக்கில்லை என பேட்டி அளித்துள்ளார். உலகம் சுற்றும் வர்ணம். தீபாவளிக்கு சரவடியாக வெடிக்கப் போகும் ஆரம்பம் திரைப்படம் எனக்கு வெற்றிதான். இயக்குனர் விஷ்ணுவர்தன் பேட்டி. ஆரம்பம் திரைப்படத்தில் தல அஜித் அசோக் என்று உளவுத்துறை அதிகாரியாக வருகின்றார். வில்லனாக ஆர்யா வருகின்றார் என தெரிய வந்துள்ளது. விக்ரம் நடிக்கும் ஐ திரைப்படம் தான் பிலிம் ரோல் டெக்னாலஜியில் உருவாகும் இறுதி திரைப்படம். காரணம், தற்பொழுது இயக்குநர்கள் அனைத்தும் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு மாறிவிட்டனர். டி இமானின் இசையில் என்னமோ ஏதோ திரைப்படத்தில் அனிருத் மற்றும் ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் பாடியுள்ளனர். மதன் கார்கி எழுதிய இந்த பாடல் இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்கின்றார் இந்த படத்தின் இசையமைப்பாளர் டி இமான். இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. வர்ணம் FM.